Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி மரத்தில் இருக்கும்ல அந்த ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். உட்டு ஸ்பூன் இது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்தால் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட உட்டு ஸ்பூன் இருந்துச்சுன்னு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஸ்பூனை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, தனித்தனி பீஸாக. இதில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும், கீழே இருக்கிறது வந்து வேணாம். அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுலேயும் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 11 பீஸ் கிட்ட தேவைப்படும். அந்த மாதிரி ஸ்பூனில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற பீஸ் மட்டும் 11 பீஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸை ரவுண்ட் ஷேப்பில் வந்து மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து அதை சுற்றி ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஒட்டுறோமோ அந்த மாதிரி ஒட்டிக்கும். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் நிற்க வைக்கிற மாதிரி ஒட்டுறோன்னா அந்த மாதிரி ஒட்டிக்கும். நம்ம வந்து கொஞ்சம் மேலே இப்படி தூக்குன மாதிரி ஒட்டணும். சரியா? இது போல் அந்த ஸ்பூனுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்பூன் எடுத்து வச்சு ஒட்டிகிட்டே வாங்க. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம ஒட்டுறது வந்து 6 பெட்டல்ஸ் ஒட்டணும், அதாவது 6 ஸ்பூன் ஒட்டணும். இது பார்க்குறதுக்கு கட் பண்ணிட்ட பிறகு ஒரு பூவில் இருக்கிற அந்த பெட்டல் மாதிரியே இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனில். ஓகே, நான் வந்து 6 பெட்டல்ஸ் சேர்த்து வச்ச மாதிரி ஒட்டுறேன். இப்போ ஒட்டிட்டேன். இதுவே பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் இது இன்னும் கொஞ்சமே நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற பூ மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஒட்டினோம்ல அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இன்னும் ஒரு 4 பெட்டல்ஸாக 5 பெட்டல்ஸ் மட்டும் ஒட்டிக்கிறேன். சரியா? அப்படி ஒட்டும் போது கொஞ்சம் நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற பூ மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னா அவ்வளோதான், பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலரிங் பண்ணுறது தான். கலரிங் வந்து நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கலாம். மல்டிப்பிளாக கூட கலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற பெட்டல்ஸுக்கு மட்டும் ஒரு கலர், உள்ளுக்குள்ளே இருக்கிற பெட்டல்ஸுக்கு மட்டும் ஒரு கலர், அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எல்லோ கலர் பண்ணிங்கனாலும் இந்த பூக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து பிங்க் கலர் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் பெயிண்டே நம்மக்கிட்ட காலி ஆகிடுச்சு. நான் வந்து நிறைய இதுக்கு பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறனால. பட் வந்து பிங்க் கலர் இனிமேல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிங்க் கலரே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அண்ட் வந்து நீங்களும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு யோசிப்பீங்கள்ல, அதனால நம்ம வந்து கொஞ்சம் வேறு கலர் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் பிங்க் கலர் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. நல்லா அது வந்து கையில் ஒட்டாத அளவு காய வச்சுருங்க. அது அப்படியே காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி போட்டுறாமல் அதுலேயே இருக்கிற மாதிரி கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப சிம்பிள். கட் பண்ணி கீழே போட்டுறாமல் அப்படியே அதில் வச்சுட்டு சின்ன சின்னதாக இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக மடித்து கட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே பிரிச்சுருங்க. அதை வந்து இப்போ அப்படியே சுற்ற போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்து அந்த கிளிட்டர் தெரிகிற மாதிரி ரோல் பண்ணணும். அதனால இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் பண்ணிவிட்டு ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பீஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக செஞ்சு ஒட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அப்படியே வந்து நீங்கள் பிரித்து விட்டுடுங்க. இப்படி பிரித்து விடும்போது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும். இதை வந்து அந்த பூவோட சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த சென்டரில் வச்சு பார்க்குறேன். அந்த பிங்க் கலருக்கு அந்த கலர் நல்லா இருந்துச்சு. எல்லோ கலரும் அந்த பிங்க் கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதே வந்து எல்லோ கலருக்கு பூக்கு வந்து எல்லோ கலர் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து ஃபோம் ஷீட் வந்து பிளாக் கலர் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் 4 பூ செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இதே மாதிரி ஸ்பூனில் வந்து 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லீவ்ஸ் செய்ய போகிறோம். லீவ்ஸ்க்கு வந்துட்டு நான் 2 கலர் பேப்பர் எடுக்கிறேன். ரெண்டுமே வந்து க்ரீன் கலர் தான். ஒரு டார்க் க்ரீன், ஒன்று லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். அந்த 2 க்ரீன் பேப்பரையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு 1/2 பீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நான் அப்படி ரெண்டாக மடிச்சுட்டு அதில் வந்து லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறேன். வரைஞ்சிட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் வரையாமல் அப்படியே வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வந்து உங்களுக்கு லீஃப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி லீஃபை ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து சும்மா ஒரு 5 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து கட் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. நம்ம மடித்து கட் பண்ணோம் அப்படிங்கிறனால 2 பீஸ் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மாடலில் இருக்குது. சரி, இன்னொரு மாடலில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நான் வந்து கட் பண்ணேன். 5 பீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு லீஃப் தான், பட் வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பாருங்கள் இது கட் பண்ணியாச்சு. இதுலேயுமே வந்து நம்ம சேர்த்து வச்சு மடித்து கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால 2 பீஸாக சேர்ந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா இருந்தது. ஓகே, இப்போ லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுக்கிறேன். அந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் இப்போ வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு சி ஷேப்பில் வரைகிறேன். இது என்ன ஷேப்னு தெரியல இது, பட் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்காக நான் இப்படி வரைஞ்சி கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வச்சா பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஸ்பூனில் இவ்வளோ அழகாக லீஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி லீஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வச்சு ஒட்டினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த லீவ்ஸையும் அந்த ஃப்ளவர்ஸையும் எடுத்து வச்சு அசம்பிள் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு அந்த லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். லீஃப் வந்து எப்படி எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிறேன். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீன் இருந்துச்சுல, அந்த லீஃப் எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் லீஃப், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி ஒட்டுறேன். ஒரே கலர் ஒரே இடத்துல ஒட்டாமல் மாற்றி ஒட்டுறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரில் வந்து 4 பீஸ் இருக்குது. அதனால் 4 பீஸையும் அப்படியே பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கோங்க. இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் வச்சு பார்த்துருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஒட்ட போகிறீங்கன்னு வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எடுத்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 4 ஃப்ளவரையும் ஒட்டிட்டேன். இது வந்து இப்படியே நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்படியே வந்து கிராஃப்ட் ஓகே எனக்கு இதுவே நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். அது வந்து நேராக வச்சுக்கலாம். அப்படி கூட வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டுட்டு வாலில் ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து இதை ஒரு ஊஞ்சல் மாதிரி தொங்க விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சி தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி பண்ணுறதுக்கு நான் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதேமாதிரி கொஞ்சம் தடிப்பாக தெரியணுங்கிறதுக்காக 2 ஸ்டிக்கை மேலே நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கலர் பேப்பரும் எடுத்து அதுக்கு மேலே சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க. அப்படி இது ரொம்ப வேலையாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேலண்டர் ஷீட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சுற்றிக்கலாம். அது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு அது இல்லைன்றனால நான் நியூஸ் பேப்பரையே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிக் ரெடி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கயிறு தேவைப்படும். நான் வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். உள்ளன் நூலில் வந்து ஒயிட் கலர் நூல் எடுத்துகிட்டு இப்படி 2 சைட்லேயும் நான் வந்து கொஞ்சம் நூல் எடுத்து இப்படி முடிச்சு போட்டு இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பின்னாடி ஒரு சின்ன இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கில் பாதி பீஸை கட் பண்ணி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி சேர்த்து அந்த உள்ளன் த்ரெட்டோட சேர்த்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நூல் எடுத்து இப்போ 2 சைடும் நான் வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி அழகாக கட்டிட்டேன். அந்த உள்ளன் த்ரெட்டில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெக்கரேட்டிவாக ஏதாச்சும் இருக்கணும்னா நீங்கள் வந்து பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கோர்த்துக்கோங்க, அழகாக இருக்கும். பட் நான் அந்த மாதிரி எதுவும் கோர்க்கலை, அப்படியே வந்து தான் விட்டுருக்கேன். இதுவே எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அப்படி சென்டரில் உங்களுக்கு கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணலாம், குட்டி ஊஞ்சல் இருக்கிற மாதிரி பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். பட் நான் எதுவும் பண்ணல அந்த இடத்துல, நான் அப்படியே சிம்பிளாக விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சீரியஸ்லி ஸ்பூனில் செஞ்ச மாதிரியே இல்லை, கொஞ்சம் எம்போஸாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபேன் காற்றுல அந்த லீவ்ஸ் வந்து அசைகிறது ரொம்ப சூப்பராக நேச்சராக தெரிஞ்சிச்சு. கலரிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லைட் க்ரீன் கலர் தான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து வீடியோவில் அவ்வளோ தெரியல, நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் க்ரீன் கலருக்கும் வெளியே இருக்கிற அந்த பிங்க் கலர் பூக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.